ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் சீரீஸில் நம்ம இப்போ லெசன் நம்பர் 4ல் ஒரு ஹைலி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமில் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம் இது. ஏன்னா ரொம்ப குட்டியான ப்ராப்ளம் இது, ரொம்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். எ காயில் ஆஃப் 200 டர்ன்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200. ஃபஸ்ட்டு கிவன் எப்போதுமே எடுத்து எழுதிக்கணும் தனியாக, சரியா? அடுத்து கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கரண்ட் வந்து 0.4 ஆம்பியர், கரெக்டாக 0.4 ஆம்பியர். அடுத்து இஃப் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து 4 மில்லி வெப்பர், கரெக்டாக 4 மில்லி வெப்பர்னா என்னது? இன்டூ 10⁻³ ஓகேவா? வெப்பர் எஸ்ஐ யூனிட்டில் இல்லை, அதனால் எஸ்ஐ யூனிட்டில் மாற்றிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய ரெண்டாவது ஸ்டெப். முதல் ஸ்டெப் என்னது? ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிற கிவனை எடுத்து எழுதணும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்? அந்த ப்ராப்ளமில் இருக்கிற கிவன் டேட்டா எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மூணாவது நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில். புரியுதா? ரைட். அப்போ இண்டக்டன்ஸோடைய ஃபார்முலா என்னது? L is equal to N 5B divided by, கரெக்டா, N 5B divided by I. இதுதானே நம்மளுக்கு ஃபார்முலா. ஏன் நிறைய ஃபார்முலா இருக்குது இண்டக்டன்ஸுக்கு, நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. நம்மளுக்கு இந்த கண்டிஷனுக்கு இவங்க கொடுத்துருக்கிற டேட்டா படி இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோ? 200 இன்ட்டு 5 ஆஃப் B எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 இன்ட்டு 10⁻³ கரெக்டாக, டிவைடட் பை ஐயோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.4 கரெக்டாக. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2000 இன்ட்டு 10⁻³ கிடைக்கும். புரிஞ்சிச்சா? கிளியராக இருக்கா? ரைட். அப்போ L is equal to இந்த 10⁻³ இந்த 3 0 போச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு வெறும் 2ன்னு கிடச்சிரும், கரெக்டாக. அப்போ 2 ஹென்றி. ஆன்சர் என்னது? 2 ஹென்றி. இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 1 டைம், இதை சால்வ் பண்ணிங்கன்னா 0.1. 0.1 எப்படி எழுதலாம்? 10⁻⁻1 மேலே போச்சுன்னா 10⁻+1 ஓகேவா? ஸோ அந்த 10⁻+1 நீங்கள் இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு 2000 கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிளாக ரெண்டே ஸ்டெப்பு. ஒரு கிவன் டேட்டா எடுத்து எழுதுறீங்க, ஃபார்முலா எழுதுறீங்க, சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, கேன்சல் பண்ணுறீங்க, யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இண்டக்டன்ஸோட யூனிட் வந்து எதில் இருக்கணும்? ஹென்ரியில் தான் இருக்கணும். ஸோ ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஹைலி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஃபார் தி 2 மார்க்ஸ், சரியா? 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது எக்ஸசைஸ் ப்ராப்ளம். லெசன் நம்பர் 4ல் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் எத்தனாவது? 12, சரியா? தேங்க்யூ ஸோ மச்.